அமேசான் கேடிபியில் வர புக் சேல்ஸ் மூலமாக வர ராயல்ட்டிஸ்க்கு நான் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணுமா? அதுக்கு ஏதாவது டேக்ஸ் கிரெடிட்ஸ், டிடக்ஷன்ஸ், ரிபேட்ஸ் ஏதாவது சான்சஸ் இருக்கா? அமேசான் கேடிபியில் வந்து ராயல்ட்டிஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி டேக்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க? அமேசான் யூஎஸ், இந்தியா, யூகே மற்றும் வேர்ல்டு வைட் சேல்ஸில் இருக்கிற டேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை வெவ்வேறு ரேட்ஸா? இப்படி பல கேள்விகளுக்கு விடைகள் இந்த வீடியோ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு 3 பார்ட் வீடியோ சீரிஸாக பிரிச்சுருக்கேன். ஸோ பார்ட் 1ல் வந்து ப்ரைஸிங் அண்ட் ராயல்ட்டி கேல்குலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் பார்ட் 2ல் வந்து அமேசான் கேடிபி மற்றும் டேக்ஸஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் பார்ட் 3 அதில் வந்து டேக்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், இப்போ இந்த பார்ட் 1ல் நம்ம ப்ரைஸிங் அண்ட் ராயல்ட்டி கேல்குலேஷன்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இந்த ராயல்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அமேசான் கேடிபியில் இந்த லிஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு டீட்டெயிலில் முக்கியமாக கவனிச்சாகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புக் ஷெல்ஃபில் நீங்கள் புக் அப்லோட் பண்ணும்போது இந்த 3வது டேபில் ப்ரைஸிங் செக்ஷனில் வந்து நீங்கள் இந்த விலையை நிர்ணயிப்போம் இல்லையா நம்மளோட புத்தகத்துக்கு, அதுதான் லிஸ்ட் ப்ரைஸ். சப்போஸ் நான் இதை வந்து 100 ரூபான்னு கொடுத்தாக்க இதில் சில பிடிப்புலாம் போக கால்குலேட் பண்ணுறது தான் ராயல்ட்டி. பட் இது ஏன் கால்குலேட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ராயல்ட்டி பிளானை சூஸ் பண்ணணும். ஸோ இதில் 35%, 70%. நான் அஃப்கோர்ஸ் இதில் பெரிய நம்பர் 70% தான் ராயல்ட்டி பிளான் சூஸ் பண்ணுவேன். இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன்லாம் போடுவாங்க. ஆல்ரைட், ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிடிப்பு வந்து ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி இபுக்ஸ்க்கு. ஸோ இது வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 18% பிடிக்கிறாங்க. இந்த 18% போக தான் இந்த 100 ரூபாயில் 85. இது வந்து 15 ரூபா தான் 15% காமிக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்களோட கேல்குலேஷன்ஸ் தானே. அதெல்லாம் நான் இதில் வந்து 118 நான் இதையும் சேர்த்து அந்த எனக்கு 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் 118 லிஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிடுறேன். அந்த 18 ரூபா 18% ஆட் பண்ணதுனால இப்போ எனக்கு வித்தவுட் ஜிஎஸ்டி 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கேல்குலேஷன்ஸ். ஸோ இது வந்ததுக்கப்புறம் டெலிவரி சார்ஜஸ் 0வாக இருக்குது. அது ஏன்? அண்ட் நான் 70% சூஸ் பண்ணாலும் எனக்கு ஏன் 35% தான் அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க? இதனால் எனக்கு கையில் வெறும் 35 ரூபா தானே வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த 70% கைக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேடிபி செலக்ட் என்ரோல்மெண்ட்டை பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு ஃப்ரீ ஒரு ப்ரோக்ராம் தான். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த 90 டேஸ்க்குள்ளே நம்மளோட இபுக்ஸை வேறு எங்கேயுமே பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ அதற்கான சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம செக் பண்ணணும். பட் நான் இது என்ரோல் பண்ணால் இந்த 70% ராயல்ட்டி எனக்கு இந்த ரேட்டு மாறிடும் இங்கே. அட் த சேம் டைம் இதற்கும் 0 ரூபீஸில் இருந்த டெலிவரி சார்ஜஸ் வந்து 1 ரூபான்னு மாறிடும். ஸோ இப்போ கேல்குலேஷன்ஸ் பண்ணி பார்த்தாக்க டெலிவரி சார்ஜஸ் மைனஸ் பண்ணணும். அண்ட் ராயல்ட்டி ரேட்டை கேல்குலேட் பண்ணும்போது அந்த டிடக்ட் பண்ணதுக்கப்புறம் வர கைக்கு வருது தான் இந்த ராயல்ட்டி அமௌண்ட். இதுவும் ஃபுல்லாக கைக்கு வருமானு கேட்டால் வராது. ஏன்னா இதுக்கப்புறம் டேக்ஸஸ்லாம் இருக்கும், அதை பற்றி நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த ராயல்ட்டி இந்த லாஸ்ட் காலமில் பாருங்கள், இதுதான் ராயல்ட்டி அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த டெலிவரி சார்ஜஸ் அப்படின்ற என்னென்றது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ 70% சூஸ் பண்ணாலும் அதுக்கு டெலிவரி சார்ஜஸ் இருக்கும். இது நம்ம டெலிவரி சார்ஜஸ் வந்து 35% சூஸ் பண்ணும்போது இருக்காது. ஸோ நமக்கு எப்படியுமே இந்த பெரிய பர்சன்ட் தான் எப்பயுமே தேவைப்படும், 70%. அது பண்ணணுன்னா நமக்கு கேடிபி என்ரோல்லையும் செலக்ட் பண்ணி கேடிபி செலக்ட் ப்ரோக்ராம்லையும் என்ரோல் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் கட்டாயம் வரும். இது வந்து ஒரு நாமினல் ஃபீயாக தான் இருக்கும். பட் இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி சார்ஜஸ் வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த இபுக் ஃபைல் சைஸ். அதனால தான் நம்ம வந்து இபுக்லாம் பண்ணும்போது இமேஜஸ்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி பண்ணாக்க நமக்கு இந்த ஃபைல் சைஸ் கம்மியாகும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த புக்கோட ஃபைல் சைஸ் வந்து வெறும் 0.12 MB மெகாபைட்ஸ் தான். அதனால தான் 1 ரூபான்னு காமிக்கிறாங்க. இதுவே எனக்கு 10 MB ஒரு 20 MB இருந்ததுன்னா டெலிவரி ஃபீஸ் ஏறும். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் 118 அண்ட் இது வந்து 100 ரூபா அண்ட் டெலிவரி சார்ஜஸ் அண்ட் ராயல்ட்டி ரேட் 70 அண்ட் இதுதான் கையில் வருது. ஓகே, இதே நம்ம 35% வச்சு பார்த்தாக்க கேடிபி செலக்டில் என்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ரேட்டில் வரும். இது வந்து நம்ம ஆக்சுவல் புக் பப்ளிஷ் பண்ணுற வாழ்க்கை தான், சொந்தமாக எழுதி பப்ளிஷ் பண்ணுற வாழ்க்கை. பப்ளிக் டொமைன் வந்து அது டோட்டலி வேறு கதை, அதை நம்ம வச்சு பேசலை. இது வந்து ஆக்சுவலாக புக் பப்ளிஷ் பண்ணுற வாழ்க்கை தான். அட் த சேம் டைம் இது ஜேர்னல், டைரிஸ் ஆர் இந்த மாதிரி நோட் புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் அதை பற்றி பேச வரல. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் கான்டென்ட் பப்ளிஷிங் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இறங்கி பார்த்தாக்க இந்த USD Amazon.in மற்றும் Amazon.com வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் சார்ஜஸ்லாம் எப்படி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, எந்தெந்த ரேட்ஸ்க்குன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா மார்க்கெட்டுக்கு வந்து 118 ரூபா கொடுத்தேன். கேடிபி செலக்ட் எஸ் பண்ணும்போது அண்ட் வித்தவுட் ஜிஎஸ்டி இந்த 100 ரூபா அவங்க இங்கே காமிச்சாங்கல்ல, அதை நான் இங்கே அப்படியே எடுத்து அங்கே வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் டெலிவரி ஃபீஸ் அவங்க காமிக்கிற அமௌண்ட் அப்படியே அதையும் எடுத்து நான் இங்கே வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது போக ராயல்ட்டி கலெக்ஷன்ஸ் வந்து கேடிபி செலக்ட் சூஸ் பண்ணாலும் நான் 35% வச்சாக்க இதுதான் எனக்கு கிடைக்கிற
ராயல்ட்டி அமௌண்ட். ஐ திங்க் இந்த கேடிபி செலக்ட்லேயே பார்ப்போம். கேடிபி செலக்ட் எஸ் இருக்கும்போது டெலிவரி ஃபீஸ் வந்து இங்கே ₹1 இருக்கிறது காரணம் வந்து நான் வந்து ராயல்ட்டி ரேட் வந்து 70% சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் மைனஸ் டெலிவரி ஃபீஸ் மல்டிப்ளைட் பை 70% நமக்கு கிடைக்கிற கையில் நம்ம கிடைக்கிற இந்த ராயல்ட்டி அமௌண்ட் வந்து ₹69. ஓகே, இதுவே கேடிபி செலக்ட் இல்லாமல் ₹100 அண்ட் நோ டெலிவரி ஃபீஸ் சேம் இதே மாதிரி தான் அதுவும். நம்ம யூஎஸ் மார்க்கெட் பிளேஸ் பார்த்தாக்க சப்போஸ் நான் $3 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க லிஸ்ட் ப்ரைஸ். அப்போது நான் இந்த கேடிபி செலக்ட் வச்சாக்க ஜிஎஸ்டி கான்செப்ட் அதில் கிடையாது. பட் டெலிவரி ஃபீஸ் வந்து அஃப்கோர்ஸ் 35% இருந்தால் எந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்குமே டெலிவரி ஃபீஸ் இருக்காது. ஸோ இது 0. அண்ட் இதோட கேல்குலேஷன் படி பார்த்தாக்க ராயல்ட்டி அமௌண்ட் வந்து $US மதிப்பில் $1.05, which is simple, $3 multiplied by 35%. அதுவே கேடிபி செலக்ட் ஆப்ஷன் இல்லாமல் டெலிவரி ஃபீஸ் கிடையாது அண்ட் 35% தான் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது $3 இன்ட்டு 35%க்கு $1.05, சேம் லைக் திஸ். ஸோ நம்ம இப்போ வந்து லிஸ்ட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பேஸ்ட் ஆன் வாட் எவர் யூ சூஸ், நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து செட் அ லிஸ்ட் ப்ரைஸ் பிட்வீன் திஸ் அமௌண்ட் அப்படின்ட்டு 49லேருந்து 10,999 வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம ரேட்டை வச்சு ஆகணும். சப்போஸ் நீங்கள் வந்து இது சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சேம் இது அட் த சேம் டைம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி இந்த ரேட்டும் மாறும். Amazon.com மார்க்கெட் பிளேஸ்லையும் இது வந்து $2.99லேருந்து $9.99 சொல்கிறாங்க. 35% வச்சாக்க இது $0.99 வரைக்கும் நீங்கள் கீழே கம்மியாக வைக்கலாம். பட் அப்பர் லிமிட் $200 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்கிற மேஜர் சேஞ்சஸ், முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லிஸ்ட் ப்ரைஸ் டிசைட் பண்ணும்போது. ஆல்ரைட், ஸோ நம்ம கேடிபி லிஸ்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அது எப்படி நமக்கு இம்பேக்ட் ஆகுதுன்றது பார்த்துட்டோம், ராயல்ட்டி அமௌண்ட் அண்ட் ஜிஎஸ்டி ரேட் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் கேடிபி ராயல்ட்டிஸ் கேல்குலேஷன்ஸ் எப்படின்றத பார்த்துட்டோம். நம்ம இப்போ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ராயல்ட்டிஸ் நீங்கள் பார்க்குறீங்கள இந்த காலம், லாஸ்ட் காலம், இது உங்களுக்கு நமக்கு கைக்கு வருமா அப்படின்றது கேட்டால் கைக்கு வராது. பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம டேக்ஸ் கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஆக்ஷன் ஐட்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கேடிபி செலக்ட் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணுமா வேணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களுக்கு வேணுமா வேணுமா, அதனால் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதை சூஸ் பண்ணலாமா வேணாமா, இதனால் நமக்கு டேக்ஸ் ரேட் இம்பாக்ட் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து முடிவெடுத்து பண்ணுங்கள். ரெண்டாவது 35% 70% ராயல்ட்டி ரேட் அப்படின்றதையும் சூஸ் பண்ணுங்கள். அதற்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டேக்ஸ் அண்ட் ஆல்சோ ராயல்ட்டி அமௌண்ட்டும் இம்பேக்ட் ஆகும். ஸோ அந்த முடிவெல்லாம் உங்களோட கையில் இருக்குது. அதில் நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கணும். எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரே ஒரு இதுன்றதுலாம் எதுவும் கிடையாது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாருக்கும் அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். லாஸ்ட்லி உங்களுடைய கிண்டில் இபுக் நீங்கள் டிசைன் பண்ணும்போதே அதில் நிறையா ஃபைல் சைஸ் வந்து ஜாஸ்தி ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெவியாக நிறையா இமேஜஸ்லாம் இருக்குன்னா உங்களுக்கு அதில் டெலிவரி ஃபீஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அதையும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் பார்ட் 2ல் வந்து அமேசான் கேடிபி மற்றும் டாக்ஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.